வணக்கம். இது போன வீடியோவோட தொடர்ச்சி. அதாவது குரு ராசிக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்ட்டு. இது குரு பெயர்ச்சி பலன்கள் ஜனன ராசிக்கு மட்டும். எந்த ராசியா இருந்தாலும் நீங்கள் 12 ராசியில எந்த ராசியில இருந்தீங்கனாலும், உங்க சந்திரன் இருக்கிற ஜனனகால சந்திரன் இருக்கிற இடத்துல குரு டிராவல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பொதுவா குரு ராசிக்குள்ள வந்துட்டாலே ஜென்ம ராமர் வனத்திலே அப்படின்ற பாட்டை தான் ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? அதாவது ராமரே வீட்டை விட்டு போயிட்டாரு காட்டுக்கு அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, குருன்றவர் ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அவர் அக்னி, தண்ணி, காற்று எந்த வடிவத்திலையும் செயலாற்றுவார். குரு பஞ்சபூதத்தில் எந்த ரூபத்தில் வேணாலும் செயலாற்றக்கூடிய சக்தி படைத்தவர். அது குருவோட ஒரு ஸ்பெஷல் தன்மை. பஞ்சபூதத்தின் தன்மைக்குள்ளேயும் புகுந்து எந்த ஒரு பூதத்தின் வழியாவதாவது அவர் உங்களுக்கு ஒரு பரிசுத்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்கள் அழுக்காகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களை பரிசுத்தப்படுத்துறது, சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை அவர் செய்வார். தண்ணி மூலியமாகவும் செய்வார், நெருப்பு மூலியமாகவும் செய்வார், காற்று மூலியமாகவும் செய்வார், நிலம், ஆகாயம் எப்படி வேணாலும் செய்வார். அதுதான் குருவோட ஸ்பெஷாலிட்டி. சரியா? ஸோ குருவோட மெயின் நோக்கம், அவர் உங்ககிட்ட வராரு, ராசிக்குள்ளே வராருன்னா உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் வராருன்னு அர்த்தம். அதாவது ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்பிரிட் உங்களை நோக்கி வருதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க இல்லையா, அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தள்ளி வச்சாதான் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. எரியிறத பிடுங்கினா தான் கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவாங்களே. இப்போ ஒரு ஒலை கொதிக்குது, கீழே கொல்லிக்கட்டை இருக்குது, நெருப்பு எரியுதுன்னா இப்போ அதை அடங்கணும்னா கீழே இருக்கிற கட்டையை பிடுங்கணும். அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னா குரு வரும் பொழுது ஃபஸ்ட்டு உங்களை அங்கேருந்து நகர்த்தணும். அப்போ தான் அந்த பாதிப்புகள் இருக்கிற பிரச்சனையோட சூழ்நிலையை விட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார் இல்லையா. இப்போ குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்குற இடத்துக்கு தான் வலிமை அதிகமாக வரும். அப்போ குரு 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 9ஆம் இடம் வலுப்பெறுப்பான். இப்போ 9ஆம் இடத்திலிருந்து நேர் 7ஆம் இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல். அப்போ 9ஆம் இடம் வலுப்பெற்றால் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சா அது 3ஆம் பாவத்தை இயக்கும். அப்போ நீங்கள் வெளியே போவீங்க. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. குரு ராசிக்குள்ளே வந்தால் ஏன் நீங்கள் ஊரை விட்டு இல்லை வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, குரு 5, 7, 9ஐ பார்ப்பார். 9ஐ பார்க்கும் பொழுது அங்கேருந்து 9 வலுப்பெற்று அந்த 9இன் சுப பார்வை 3 தான் பார்க்கும். 3ஆம் இடம் தானாகவே இயங்கும். ப்ரொப்பல்லர் மாதிரி, அதாவது இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது இயங்குச்சுன்னா அது இயங்குச்சுன்னா அதுன்ற மாதிரி குரு ராசிக்குள்ளே 9ஆம் இடத்தை பார்த்தா 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் இயங்கும். இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. குரு வந்துட்டா பயம் போயிடும். வரட்டு தைரியம் சொல்லுவாங்களா, முரட்டு தைரியம் அது வரும். ஏன் அப்படின்னா குரு 7ஆம் இடத்தை பார்ப்பார். குரு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 7ஆம் இடம் என்பது உங்கள் மனைவி, கணவன், நண்பன், எதிரி. சரியா? அப்போ குரு ராசிக்குள்ளே வரும் பொழுது எதிரி பலம் பெறுவான். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னா உங்கள் எதிரி தான் அங்கே உங்களை விட பலம் அதிகமானவனாக மாறுவான். இப்போ ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் காம்படிட்டர், உங்களுடைய எதிரி இன்னும் வலுவாக வேலை செய்வான். உங்களை விட அவன் பலமாக இருப்பான். உங்கள் நண்பர்கள், உங்கள் கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணையோ இன்னும் வலுவானவர்களாக இருப்பாங்க. உங்கள் வாடிக்கையாளர்கள் இன்னும் வலுவானவர்களாக இருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களை விட உங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு பலம் அதிகம். அப்போ அது உங்களை டைரெக்டாக 7ஆம் பார்வையாக தான் திருப்பி ரிவர்ஸில் வரும். குரு பார்வை 7ஆம் பார்வைக்கு 7ஆம் வீட்டு கிடைக்குதுன்னா திருப்பி அது உங்களை தான் தாக்கும். அப்போ நீங்கள் குரு அங்கேயே இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் தாங்குவீங்க. சரியா? என்னன்னாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் 7ஆம் வீடு வலுப்பெறும், எதிரி பலம் பெறுவான். ஆனால் கூடவே 9ஆம் இடமும் வலுவாக இருக்கிறதுனால கடவுள், தெய்வம் உங்களை காக்கும். எதிரி வலுப்பெற்றாலும் 9ஆம் இடம் வலுப்பெற்றால் 9ஆம் இடமும் வலுப்பெறுவதனால் எதிரி வலுப்பெற்றாலும் தெய்வம் உங்களை காக்கும்.
5ஆம் இடமும் வலுப்பெறுவதால் உங்கள் புத்தி, உங்கள் திறமை உங்களை காக்கும். குரு 5, 7, 9 பார்க்குறாரு. 7 என்பது உங்கள் காதல், உங்கள் ஆசை, உங்கள் ஸ்கில்ஸ், திறமை. நீங்க திறமையா இருக்கிறீங்க, நீங்க அறிவா இருக்கிறீங்க, நீங்க அறிவுத்தனமா சிந்திக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் அறிவும், உங்கள் திறமையும், உங்கள் ஸ்கில்ஸும், கடவுளும் உங்களை காப்போம். அப்ப 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா எதிரி வலுப்பெறுவான். அப்ப உங்களுக்கு கடவுளின் அருளும், உங்களுடைய ஞானமும் உதவும். 3ஆம் இடம் உங்கள் முயற்சி ஸ்தானமும் வளரும். அப்ப உங்களுக்கு எதிரியை விட உங்களுக்கு 3 இடத்துலருந்து பலன் கிடைக்குது. சூட்சமமா புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய 11ஆம் இடம் வலுப்பெறும். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைச்சதுன்னா உங்களுக்கு லாபஸ்தானம் இயங்கும். புரியுதா? அப்ப உங்கள் எதிரி உங்களுக்கு நேரா வலுப்பெறுவான். நீங்களும் எதிரியும் கரெக்டான லெவலில் சண்டை போட்டிங்கன்னா தான், கூட்டு வினை நடந்தால் தான் இது எல்லாமே நடக்கும். அப்போ நீங்களும் ஒரு சம வலுவோடு இருப்பீங்க. உங்கள் எதிரியோ கணவனோ மனைவியோ சம வலுவாக இருப்பீங்க. உங்கள் ஞானம் வலுப்பெறும். உங்களுக்கு பூர்வ புண்ணியம், உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறும். உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெறும். 9ஆம் இடம் வலுப்பெறுவதால் 3ஆம் இடம் இயங்கும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், வீட்டை விட்டு வெளியே போகிறது, அதெல்லாம் பண்ணுவீங்க. 11ஆம் இடம் வலுப்பெறுவதால் லாபம் கிடைக்கும். ஆக மொத்தம் ஞானம் கிடைக்கும், பயம் போகும், பயங்கரமான தைரியம் வரும். யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. அரசு, போலீஸ், யார் வந்தாலும் பயம் கிடையாது. அதெல்லாம் அந்த குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது நடக்கும். ஸோ குரு ராசிக்குள்ளே வர்றது நல்லது. அவர் உங்களை பயத்தை போக்குவார், இருக்கிற இடத்த மாற்றுவார், தனிமைப்படுத்துவார், தனிமையில் தூய்மைப்படுத்துவார், எண்ணங்களை சீர்தூக்க வைப்பார், கெட்ட பழக்கங்களை விடுவிக்க வைப்பார், எதிரியை வலுவாக்குவார், அதன் மூலம் உங்களை ஆக்டிவாக வைப்பார். எதிரி வலுப்பெற்றானா நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க? வேலை செய்வீங்க. அப்போ நீங்கள் சும்மாவே இருப்பீங்க. எதிரி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சைலண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆப்போனன்ட் இருந்தால் தான் நீங்களும் ஆக்டிவாக வேலை செய்வீங்க. கரெக்டாக? இது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான். இப்போ குரு வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்தமாவீங்க, கோவப்படுவீங்க. கோபம் எங்கேருந்து வரும்? நல்லது நடக்கும்போது தானே கோபம் வரும். அந்த மாதிரி தனிமை, ட்ராவலிங், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், மற்றவர்களுக்கு நல்லது நடக்கும். பொதுவாக குரு ராசிக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் ஒரு குருவாகவே மாறுறீங்க. ராசிக்குள்ளே குரு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு குருவாகவே மாறிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு குருவாக இருந்தீங்கன்னா குருவோட வேலை என்ன? மற்றவர்களுக்கு உதவுவது. வேறு எதுவுமே கிடையாது. குருவோட வேலை தனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. குருவோட வேலை பியூரிஃபையிங் அதர்ஸ், ஹெல்பிங் அதர்ஸ். வேறு யாருக்கோ ஒன்று கொடுக்குறது தான் குருவோட வேலை. அப்போ ராசிக்குள்ளே குரு வரும் பொழுது 7ஆம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே வலுப்பெறுவாங்க. 7ஆம் இடத்துக்கு நிறைய நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜனனகால ஜாதகத்திலேயே லக்னத்திலேயோ ராசியிலேயோ குரு இருக்கிறவங்க ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுவார்ல. ஒரு மனுஷன் குருவோட காரகத்துவத்தில் வாழ்கிறான்னா ஒவ்வொரு குரு பெயர்ச்சிக்கும் அவர் வேறு இடத்துக்கு போவார். இப்போ சன்னியாசிங்க பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, திருப்பி வேறு ஒரு ஊருக்கு போவாங்க, அங்கே ப்ரீச் பண்ணுவாங்க. அது எல்லா மதமாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டாங்க, ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, ஆணோ பெண்ணோ அப்படின்னா அவங்களோட நோக்கம் நதி போல் ஓடிக்கொண்டிருப்பது. போகிற இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்கிறவங்களுக்கு கடவுளை பற்றி ப்ரீச் பண்ணுவாங்க, அங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. கரெக்டாக அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தூய்மை நடக்கும். ஸோ குரு உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் நிறைய பேரை மாற்றுறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். சரியா? ஸோ குரு ராசிக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கானவர் கிடையாது, மற்றவர்களுக்கானவர். அதே நேரத்தில் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும், உங்கள் அறிவை வளர்ப்பதற்கும், உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கும் அவர் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். சரியா? ஸோ இதுதான் குரு உங்களுக்கு ராசிக்குள் வரும்பொழுது நடக்கக்கூடிய பலன்.